பாரதிராஜா தமிழ் திரைப்படங்களில் முதன்மையாக பணியாற்றிய இந்திய திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் திரைக்கதை ஆசிரியரும் நடிகருமாவார். 1977ஆம் ஆண்டில் 16 வயதினிலே திரைப்படத்தில் அறிமுகமான இவர் கிராமத்து வாழ்க்கையை தனது படங்களில் மிகவும் உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் காட்டியதற்காக புகழ் பெற்றவர். இவரை இயக்குனர் இமயம் என்று அன்பாக அழைக்கின்றனர். இவருடைய திரைப்படங்களில் கதாபாத்திரங்கள் அதிக ஒப்பனை இல்லாமல் எளிய மனிதர்களாகவே தோன்றுவார்கள். 2017ஆம் ஆண்டு வரை இவர் 6 தேசிய திரைப்பட விருதுகள், 4 தென்னிந்திய பிலிமர் விருதுகள், 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 1 நந்தி விருது ஆகிய விருதுகளை வென்றிருக்காரு. இவர் தெலுங்கு, இந்தி மொழி படங்களையும் இயக்கியிருக்காரு. திரைப்படத்திற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. 2005ஆம் ஆண்டில் சத்யபாமா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இவரது பல திரைப்படங்கள் சமூகத்தில் நிலவும் சாதிய கொடுமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை தைரியமாக சாடின. தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியவர். இவர் 38 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இயக்குனராக மட்டுமல்லாமல் 25ற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகராகவும் நடித்துள்ளார். தேனி அள்ளிநகரம் என்னும் ஊரை சேர்ந்த இவர் அரங்கத்திற்குள் எடுக்கப்பட்டு வந்த தமிழ் திரைப்படங்களை வெளிப்புற படப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொண்டு சென்றவர் என்ற பெருமைக்குரியவர். பெரும்பாலும் உணர்வு நிறைந்த நாட்டுப்புற கதைகள் படம் பிடித்தவர். இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் இணைந்து மறக்க இயலாத இனிய பாடல்களையும் தந்தவர்காரு. ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா போன்ற பல ராவரிசை கதாநாயகிகளை அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு. இவர் பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. பாரதிராஜா கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் புட்டண்ணா கணக்கலின் உதவியாளராக திரைப்பட வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாரு. பின்னர் பி. புல்லையா, எம். கிருஷ்ணன் நாயர், அவினாசி மணி, ஏ. ஜெகநாதன் ஆகியோருக்கு உதவி இயக்குனராகவும் பணியாற்றிருக்கிறாரு. இவரது முதற் படமான 16 வயதினிலே திரைப்படத்தில் திரைக்கதை எழுதி இயக்கியிருந்தார். கிராமத்து திரைப்படம் என்ற புதிய வாகையை உருவாக்க அப்போதைய நடைமுறையில் இருந்த காட்சிகளை மாற்றியமைத்து இவருடைய பாணியில படமாக்கினார். 16 வயதினிலே எப்போதும் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுது. திரைப்படம் பற்றி பாரதிராஜா அவர்கள் கூறிய போது, இந்த படம் தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட ஒரு கருப்பு வெள்ளை கலை திரைப்படமாக இருக்க வேண்டியது. ஆனால் வணிக ரீதியா வெற்றிகரமான வண்ண திரைப்படமாகவும் பல முக்கியமானவர்களின் வாழ்க்கையான தொடக்க புள்ளியாகவும் இவர் இயக்கிய அந்த திரைப்படம் கிழக்கே போகும் ரயில் முதற் திரைப்படம் போன்றே வெற்றியை தந்தது. இதன் மூலம் பாரதிராஜா கிராம பார்வையாளர்களுக்கு மட்டுமே திரைப்படம் எடுக்கும் திறன் கொண்டவர் என்ற விமர்சனங்களை பெற்றார். இதது சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தை உருவாக்க வழிவகுத்தது. ஒரு மனநோயாளியான பெண் வெறுப்பாளரை பற்றிய இத்திரைப்படம் கருத்தாக்கம், தயாரிப்பு என முற்றிலுமாக மேற்கத்திய பாணியில தான் உருவாக்கப்பட்டுச்சு. பாரதிராஜா தனது பல்துறை திறனையும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்து திரைப்பட வகையுடன் பிணைக்க மறுத்ததையும் நிழல்கள், 1980, அதிரடியான பரப்போட்டும், டிக் 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 1981 ஆகிய திரைப்படங்களில் உறுதிப்படுத்தினார். ஆனால் 1980களில் சந்தேகத்திற்கு இடமின்றி கிராமப்புற கருப்பொருட்கள் இவரது மிகப்பெரிய வெற்றியாக இவரது வலுவான வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டுச்சு. அலைகள் ஓய்வதில்லை 1981, மண் வாசனை 1983, முதல் மரியாதை 1985 ஆகிய திரைப்படங்கள் ஒரு கிராமத்தில் பின்னணியில் வலுவான காதல் கதைகளாக இருந்துச்சு. முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடுத்தர வயது கிராம தலைவரான முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். ராதா ஓர் ஏழை இளம் பெண் தனது கிராமத்திற்கு ஒரு வாழ்க்கைக்காக நகர்கிறார். இந்த 2 மனிதர்களையும் வைத்து மட்டுமல்ல, சாதி மற்றும் வர்க்கத்தினாலும் பிரிக்கும் அன்பு பாரதிராஜாவால் கவிதைகளால கூறப்பட்டுச்சு. வேதம் புதிது திரைப்படத்தில் சாதி பிரச்சனையை வலுவான முறையில் கையாண்டார். படத்தின் கதையில் சத்யராஜ் பாலுதேவராக நடித்தார். இதில் பாரதிராஜாவின் சில வர்த்தக முத்திரைகளும் சமுதாயத்தில் உள்ள பல உண்மை காட்சிகளும் உள்ளன.
இருப்பினும் இது தமிழ் படங்களில் பொதுவான பிரமாண விரோத போக்கை பின்பற்றுகிறது. இந்த வகையில் இது இவரது முந்தைய வெற்றியான அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து விலகி சென்றது. அங்கு சாதி மற்றும் சமய காரணிக்கு மிகவும் சீரான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்துச்சு. பாரதிராஜா 1990களில் தனது திரைப்படம் தயாரிக்கும் நுட்பங்களை வெற்றிகரமாக நவீனப்படுத்த முடிந்தது. வர்த்தக வெற்றிக்கு கிழக்கு சீமையிலே விருதுகளில் வெற்றி பெற்ற கருத்தம்மா போன்றவற்றையாகும். இளைய தலைமுறையினரையும் சிற்பிக்கும் இவரது திறனுக்கு சான்றாக நிலைப்பாட்டையும் பெற்றது. 1996 அந்திமந்தாமரை படத்திற்காக மற்றொரு தேசிய விருதை பெற்ற பாரதிராஜா அதே புகழின் உச்சியில் இருந்தார். தாமதமாக 1996 பாரதிராஜா 2 படங்களில் இயக்குவதற்கு கையொப்பமிட்டார். சரத்குமார் கதாநாயகனாக வாக்கப்பட்ட பூமி அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாதத்தில் நெப்போலியன், ஹீரோ ராஜ்கோபால், பிரகாஷ்ராஜ் ஆகியோரின் பின்னணியில் வேடங்களில் சிறகுகள் முறிவதில்லை என்ற தலைப்பை கொண்டு திரைப்பட பாணி தொடங்கியது. 2 படங்களுக்கும் பின்னர் நிறுத்தப்பட்டன. 2004 பிற்பகுதியில் சேரனுக்கு வாக்கப்பட்ட பூமி திரைப்படத்தை மீண்டும் இயக்க திட்டமிட்டார். ஆனால் இக்கூட்டம் நிறைவேறவில்லை. 2001 பாரதிராஜாவின் கடல் பூக்கள் சிறந்த திரைக்கதையான தேசிய திரைப்பட விருதையும் பெற்றிருந்துச்சு. அப்போது நன்கு அறியப்பட்ட தமிழ் திரைப்பட இயக்குனர் பாக்யராஜ் இவரின் உதவி இயக்குனர்களில் ஒருவர் ஆவார். 2008 பாரதிராஜா இயக்கிய தெக்கத்தி பொட்டு என்ற தொடர் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இது இவரது தொலைக்காட்சி அறிமுகத்தை குறிக்கும். இவர் நேரடியாக அப்பாலும் ஆத்தாலும் முதல் மரியாதை என்ற 2 தொடர்களையும் அதே தொலைக்காட்சிக்கு கொண்டு சென்றார். 2016 முற்பகுதியில் பாரதிராஜா இயக்குனர் பாலாவுடன் குற்றம் பரம்பரை என்ற பெயரில் ஒரு சட்ட திரைப்படத்தை தயாரிப்பதில் சட்ட மோதலில் சிக்கினார். ஆனால் எந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இறுதியில் அந்தந்த படங்களை தயாரிக்கவில்லை. பின்னர் பாரதிராஜா இயக்குனர் வசந்தின் மகன் ரித்திவர்ன், விக்ரமின் மருமகன் ஆகியோர் நடித்த ஒரு திரைப்படத்தை திட்டமிட தொடங்கினார். ஆனால் இம்முயற்சியும் படப்பிடிப்பதை தொடக்கவில்லை. 2018 பாரதிராஜா விதார்த்தை கதாநாயகனாக வைத்து இந்திய பண மதிப்பிழப்பை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் ஒன்றையும் இயக்கிக் கொண்டிருந்தார். பாரதிராஜா தேனி மாவட்டம் அல்லிநகரத்தில் பெரியமயத்தேவர் கருத்தம்மாள் இணையருக்கு பிறந்தார். இவர் இயற்பெயர் சின்னசாமி. சந்திரலீலாவை மணந்த இவருக்கு மனோஜ் மற்றும் ஜனனி என்ற 2 பிள்ளைகள் இருக்காங்க. மனோஜ் தாஜ்மஹால் திரைப்படத்தில் அறிமுகமான ஒரு நடிகர் ஆவார். அவர் நடிகை நந்தனாவை மணந்தார். ஜனனி மலேசிய ராஜ்குமார் தம்பதி ராஜாவை மணந்தார். பாரதிராஜாவின் மைத்துனர் மனோஜ்குமார் மண்ணுக்குள் வைரம், வண்டிசோலை, சின்ராசு, வானவில், குருபார்வை ஆகிய திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. பாரதிராஜாவின் சகோதரர் ஜெயராஜ் கத்துக்குட்டி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். பாரதிராஜாவின் உதவியாளர்களாக பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, சித்ரா லட்சுமணன், பொன்வண்ணன், சீமான், லீனா மணிமேகலை ஆகியோர் பாரதிராஜாவின் உதவி இயக்குநர்களாகவும் பணியாற்றினார்.